Welcome to TutorFlix. ஹாய் ஆல், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் ஆனதுலேருந்து ரெகுலராக நிறைய டிஎம் வருது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லிடலாம், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னா, எலெக்ஷன் வந்துருச்சு, எக்ஸாம் வராதுன்னு சொல்கிறாங்க, இந்த வருஷத்துக்கே வராதுன்னு சொல்கிறாங்க, இன்னும் 2 வருஷத்துக்கு வராது, அடுத்த எலெக்ஷன் வரப்போ தான் வரும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன கொஸ்டின் அப்படின்னா, போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 1 or 2 months போஸ்ட்போன் ஆகிறதுக்கான சான்ஸ் 90% கிட்ட இருக்குது. ஓகேவா? இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா, இனி எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு மேக்ஸிமம் நியூவாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதோட ப்ராசஸ் போகும். நமக்கு ஆல்ரெடி ஆனுவல் பிளானர் கொடுத்துருந்தாலுமே நோட்டிஃபிகேஷன் விடாதனால நமக்கு அது இனி புதுசாக இந்த மந்த்லேயோ அடுத்த மந்த்லேயோ கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி. ஓகேவா? அது ஒரு ரீசன். ரெண்டாவது, இப்போ எலெக்ஷன் வந்துட்டு இப்போ ஏப்ரலில் முடியுது, மேயில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் வருது அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த புது மினிஸ்ட்ரி எல்லாம் செட் பண்ணி அதுக்கான ஒரு 1 month 1.5 month அந்த டைம் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு தான் அதுக்கப்புறமா தான் இந்த போஸ்டிங் போடுறது அந்த மாதிரி ஜாப்லாம் பண்ணுவாங்க. பட் அதுக்கும் நமக்கு எக்ஸாமுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, புதுசாக அனௌன்ஸ்மெண்ட்டு தான் அவங்க வந்து எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆனால் கொடுக்கறது ரேர்னாலுமே டிஆர்பியிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு புதுசாக ஒருத்தவங்க அப்பாயிண்ட் ஆகி அவங்க வந்து எல்லா ப்ராசஸும் ஆரம்பிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுனாலே அதுக்கப்புறம் அவங்க எப்போ வேணாலும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம். புதுசாக மினிஸ்டர் வந்து இப்போ இருக்க மினிஸ்டரே வந்தாலுமே புதுசாக வந்தாலுமே அவங்க சொல்லி தான் இவங்க கொடுப்பாங்கன்றது இல்லை. ஓகேவா? இவங்க ஆனுவல் பிளானரை ஃபாலோ பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ 1 or 2 months நமக்கு போஸ்ட்போன் ஆகலாம். இப்போ ஜூலைங்கிறது நம்ம ஒரு செப்டம்பர் போல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அவ்வளோ நாள் கம்பல்சரி தள்ளி போகுமானாலும் கிடையாது. இப்போ 2023 வந்து நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து கரெக்டாக 40 days எக்ஸாமுன்ற மாதிரி தான் நமக்கு இனிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் டைம் தானே நீங்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ ஷார்ட் பீரியட் எங்களுக்கு படிக்கிறதுக்கு போதாது, சிலபஸ் ஹெவி அப்படின்னு சொல்லி நிறைய மெயில் போட்டதுக்கப்புறமா தான் என்ன பண்ணாங்கன்னா எகெயின் ஒரு 1 month வந்துட்டு டைம் கொடுத்தாங்க. பட் இந்த டைம் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு ஆனுவல் பிளானர் கிளியராக கொடுத்துட்டாங்க, எக்ஸாம் ஜூலைலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லேட் ஆனாலும் கூட சிலபஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அதே மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு 1 month பீரியட் டைமில் எக்ஸாம் டேட் சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், தள்ளி போகுதுன்னு யோசிக்காமல் படிக்கிறத மட்டும் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு இப்போ சொல்லுவாங்க 2 வருஷத்துக்கு எக்ஸாமே வராது, அதை நம்பிட்டு இருக்காது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படி டிமோட்டிவேட் பண்ணுறவங்கள மட்டும் நம்பாதீங்க. அவங்களும் படிக்க மாட்டாங்க, உங்களையும் படிக்க விட மாட்டாங்க. அது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருக்கும், அவங்க நல்லா படிச்சுட்டு தான் இருப்பாங்க, காம்படிஷனை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி எதையாவது கிளப்பி விட்டுருவாங்க. அது எல்லா குரூப்லேயும் ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம இப்போ ஒரு நல்லது பண்ணுறோம், நம்ம ஒரு கிளாஸ் போடுறோம், ஒரு விஷயம் சொல்லித்தரோம் அப்படின்னா அது கூட அந்தளவுக்கு பரவாது. பட் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் சீக்கிரமாக. ஸோ வந்துட்டு அடுத்தவங்க சொல்கிறத நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. என்னோட எய்ம் வந்து ஒரு பிடி டீச்சர் ஆகிறது அப்படின்ட்டு இருக்கு, ஒரு எஸ்டிடி டீச்சர் ஆகிறது அப்படின்னா நீங்கள் அதுக்கு போடுற எஃபர்ட் இப்போ நம்ம குரூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம இனிஷியலாக என்ன பிளான் பண்ணோம், மந்த்லி 2 units முடிக்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் ரியல் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளால் 15 days கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுதான் முடியல. ஸோ ஒரு நாளைக்கு 4 to 5 hours படிக்கிறவங்களுக்கே நமக்கு வந்துட்டு ஒரு யூனிட் முடிக்கிறதுக்கு என்ன ஆகுது, 20 to 25 days எடுத்துக்குது. ஸோ அப்போ இந்த 1 month 2 month போஸ்ட் போனலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் பார்க்கணும். 10 units முடிக்கிறதுக்கு நமக்கான டைம் கிடச்சிருக்குதுன்னு சந்தோஷத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கணுமே தவிர தள்ளி போகுதுன்னு படிக்கிறத விடக்கூடாது. நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் இல்லை எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி படித்து முடிச்சிடணும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம என்ன கண்டிஷனில் இருக்கோம், இப்போது ஆனுவல் பிளானரில் சொல்கிற மாதிரி இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா இதுக்கப்புறம் தான் ஒரு 5 to 6 units முடிக்கணுங்கிற கண்டிஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் ஏன் அதை வந்துட்டு நெகட்டிவாக பார்க்குறீங்க, பாசிட்டிவாக பாருங்கள். ஓகேவா? 2 monthsங்கிறது 3 months தள்ளி போனாலும் கூட நமக்கு ஒரு யூனிட்டை படிக்கிறதுக்கான டைம் கொஞ்சம் நிறைய கிடச்சிருக்கு. ஸோ படிக்கிறத கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறமா நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஏன்னா டெஸ்ட் போடுறது தான் நமக்கு முக்கியம். கான்செப்ட் புரிகிற அளவுக்கு டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும், அந்த ஸ்பீடு வரணும். ஸோ என்ன பண்ணுங்கள்,
அந்த டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சும்மா இருக்கிறவன் என்ன வேணாலும் சொல்லுவான். இப்போ என் கமெண்ட்லேயே இன்னொரு 10 பேர் கீழே வந்து 2029 வரைக்கும் எக்ஸாம் வராதுங்கன்னு கமெண்ட் போடுவாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? நம்ம மோட்டிவேஷன் என்னது, படிக்கணும், நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி முடிக்கணும்னு இது மோட்டிவேட் பண்ணிக்கோங்க உங்களை. ஓகேவா? 1 or 2 months தள்ளி போகுது. நான் எக்ஸாமுக்கு 4 நாள் முன்னாடி வரைக்கும் படிப்பேன்னு இல்லாமல் நான் முடிச்சுட்டு சீக்கிரமாக எக்ஸாமுக்கு ஒரு 3 times 4 times ரிவிஷன் பண்ணுவேன். அந்தளவுக்கு நம்ம ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுறது நமக்கு பெனிஃபிட் தானே. அதுக்கான டைம் கிடச்சிருக்கிறதா மட்டும் பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஸ்ஜிடி எக்ஸாம் வருமானு சொல்லிட்டு அதுவுமே என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா யூஜி பர்சன்டேஜ் வந்து எனக்கு 47 49 எல்லாம் எனக்கு 49 சொல்லும் போது அவங்க ரொம்ப பாவமாக தெரிஞ்சாங்க. ஒரு 49.5னா ஒரு 0.5%னால அவங்களால பிடி எழுத முடியாமல் போகுதுன்னு. எஸ்ஜிடியை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சான்சஸ் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு சீக்கிரமாக வராது. ஓகே, இப்போ பிடி வந்துட்டு நம்ம ஒரு செப்டம்பர் போல் எதிர்பார்க்குறோன்னா நீங்கள் இந்த இயர் எண்டு இல்லை நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் எஸ்ஜிடி எதிர்பார்க்கலாம். பிஜிடிஆர்பி அதுவுமே அதே மாதிரி தான். இப்போ தான் பிஜிடிஆர்பி முடிஞ்சு போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இயர் எண்டு வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கஷ்டம். எஸ்ஜிடி பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த இயர் எண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டு பிஜி நமக்கு வந்துட்டு கிடையாது. ஓகேவா? லாஸ்ட்டு ஆனுவல் பிளானரில் பிஜிடிஆர்பின்ற ஒரு எக்ஸாமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 1.5 months எக்ஸாம்னு சொல்லி சடனாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அந்த மாதிரி எஸ்ஜிடி கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது. பிஇஓ எக்ஸாமே அந்த மாதிரி தான். அந்த ரெண்டுமே இப்போ ஆனுவல் பிளானரில் இருக்குது அப்படின்னா கூட நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். இல்லைன்றதுனால எப்போ வேணாலும் அவங்க சொல்லலாம். இன்றைக்கி தான் சொல்லுவாங்க, நாளைக்கு தான் சொல்லுவாங்கன்றது கிடையாது. எப்போ வேணாலும் சொல்லலாம். ஸோ அதுக்கு படிக்கிறவங்க தாராளமாக படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்கமிங் டிஆர்பி எக்ஸாம்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. இதை நான் எதுக்காக மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நமக்கு பிஜிடிஆர்பி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அதுவுமே கம்ப்ளீட் ஆகி இப்போ வந்துட்டு போஸ்டிங்கெல்லாம் ரீசெண்டாக கொடுத்தாங்க. போன ஒரு 2-3 days முன்னாடி தான் அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு எலெக்ஷன் முடியுது, டிஆர்பிக்கு ஒரு எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி ஸ்பெஷல் டெட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. பட் அது யாருக்காக? ஆல்ரெடி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்காக. ஸோ நம்மள மாதிரி ஆஸ்பிரன்ஸ்க்கு அவங்க கொடுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும்? நமக்கு நார்மல் டெட் கொடுக்கணும், அண்ட் தென் யூஜிடிஆர்பி கொடுக்கணும், அதுக்கப்புறமா பிஇஓ எஸ்ஜிடி. இந்த 4 தான் நமக்கு வரிசையில் இருக்குது. ஸோ இந்த 4 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுறவங்க நீங்கள் தாராளமாக இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? அடுத்தது ஸ்பெஷல் டெட் நார்மல் டெட் எதுக்கு படிக்கிறதுன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸ்பெஷல் டெட்டுங்கிறது ஒன்லி ஃபார் ஒர்க்கிங் பர்சன்ஸ் who are working in a government school and government aided school. ஓகேவா? இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் ஸ்பெஷல் டெட்டு. நம்மள மாதிரி ஆஸ்பிரன்ஸ் வந்துட்டு அதை எழுத முடியாது. ஆஸ்பிரன்ஸ் வந்து நார்மல் டெட்டு தான் எழுத முடியும். ஆனால் படிக்கிறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்பெஷல் டெட் படிக்கிறவங்களா இருந்தாலும், நார்மல் டெட் படிக்கிறவங்களா இருந்தாலும், இல்லை எஸ்ஜிடிக்கு படிக்கிறவங்களா இருந்தாலுமே நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்க போகிறீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஒரே சிலபஸாக இருக்கும், பட் எக்ஸாம் வேறு வேறு. ஓகேவா? நம்மக்கிட்டேயுமே கேட்டிருந்தீங்க, டெட்டுக்கு கிளாஸ் கேட்டிருந்தீங்க. ஸ்பெஷல் டெட் வந்துட்டு வருது, ஸோ இப்போ இருந்தே எங்களுக்கு கொஞ்சம் மேக்ஸ் கிளாஸ் கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. இன்னுமே உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுது, எஸ்ஜிடிக்கும் சரி நார்மல் டெட் ஸ்பெஷல் டெட் படிக்கிறவங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்க்கு வந்துட்டு எங்களுக்கு டாபிக் வைஸ் டியூட்டர்ஃப்ளிக்ஸில் இதே மாதிரி மேக்ஸ் கொடுங்க அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி நம்ம ஃப்ரீ கிளாஸ் வந்துட்டு கொடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூஜிடிஆர்பி மேக்ஸ் கிளாஸ் இப்போ நம்மளது போயிட்டுருக்கு இல்லையா? நம்மளது 100% ஃப்ரீ கிளாஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். சிலபஸ் வைஸ் நம்ம எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிகிட்ருக்கோம். 1 or 2 டாபிக்ஸ் நான் விட்டுருக்கேன் அப்படின்னா அதுக்கு சம்திங் ரீசன் இருக்கும். ஏதாவது ரீசனுக்காக விட்டுருப்பேன். அது இப்போ படிக்கிறத விட இன்னொரு யூனிட் படித்ததுக்கப்புறம் படித்தா அது ஈஸியாக இருக்குன்ற கான்செப்டில் நான் விட்டுருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம 2001 2010 வரைக்கும் இருந்த கொஷின்ஸுமே நம்ம ரிவிஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ்க்கு பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்துட்டு கிளாஸ் ரெகுலராக நம்ம எல்லா யூனிட்டுமே கவர் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீ நோட்ஸ் நம்ம குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம். டெஸ்ட்டு வச்சுட்ருக்கோம். ஓகேவா? இப்போது கால்குலஸ் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் அந்த மாதிரி பிரித்து, டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ்னால் அதுக்கு தனியாக நம்ம டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரியல் அனாலிசிஸ் ஒரு யூனிட் வைஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி இப்போ நம்ம கிளாஸ் முடிச்சிருக்கோம். அதுக்குண்டான டெஸ்ட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ரெகுலராக தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலிகிராம் குரூப் லிங்க்கு கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெட்டுக்குமே நம்மக்கிட்ட வந்து டெலிகிராம் குரூப் இருக்குது. யாருக்கு எந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் யூஜிடிஆர்பி இப்போ வந்து கரண்ட்டாக எவ்வளோ யூனிட்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, நம்ம யூனிட் 1 யூனிட் 6 அடுத்தது வந்துட்டு யூனிட் 2 இப்போ போயிட்டுருக்குது. அதே மாதிரி யூனிட் 5மே ஸ்டார்ட் பண்ணி நமக்கு இப்போ போயிட்டுருக்கு. ஓகேவா? ஆல்மோஸ்ட் நம்ம 4th யூனிட்ஸ் போயிட்டு இருக்குது.
இதுக்கெல்லாம் ரிவிஷன் கொடுக்க மாட்டிங்களா, நான் இங்கே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃபஸ்ட் யூனிட் எகெயின் டெஸ்ட் வைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ யூனிட் 2வும் யூனிட் 5வும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. யூனிட் 2 வந்துட்டு அட்மோஸ்ட் இன்னொரு 1 வீக்கில் நமக்கு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ யூனிட் 5 பார்க்கும்போதே பேரலாக என்ன பண்ணுறோன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி முடித்த யூனிட் 1, 6, 2 இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸ் இது என்ன அப்படின்றத ஒரு குட்டி எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்துட்டு MCQs மாதிரி பார்க்க போகிறோம். ஓகேவா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அலாங் வித் MCQs பார்க்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேவா, அடுத்தது எக்ஸாம் வரைக்கும் கிளாஸ் எடுப்பீங்களா, 10 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் 10 யூனிட்ஸும் முடிச்சு கொடுத்துருவேன். பெய்ட் டெஸ்ட் பேட்ச் கேட்டிங்க, அது வந்துட்டு இன்னொரு 1 மந்த் ஆகட்டும். ஓகேவா, ஏன் அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னா இப்போ நம்ம 4 யூனிட்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா, இந்த 4 யூனிட்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு MCQ டிஸ்கஷன்ஸ் இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அவசரம் கிடையாது. ஓகே, அண்ட் தென் MCQ வந்துட்டு நீங்களே எங்களுக்கு கொஷின் பேங்க் மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. வெளியே வாங்கினோம்னா ஒன்று ஒர்த்தாக இல்லை, அப்படி வாங்கினாலும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, லோ காஸ்ட்டில். அது நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு நான் பண்ணி தரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெகுலராக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா அப்டேட்ஸுமே நம்ம குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லா லிங்க்ஸுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.